குட் ஈவினிங். நம்ம நிறைய விஷயம் மார்னிங் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த டிஸ்கஸ் பண்ண விஷயத்தில் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயி ஸ்கில்லை பற்றி ஒர்க் ஃப்ளோ வீடியோஸ் ரெடி பண்ண சொல்லியிருந்தோம். இந்த எம்ப்ளாயி வீடியோஸில் என்ன பண்ண சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எம்ப்ளாயை ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு வந்து எம்ப்ளாயி ஸ்கில் அப்படின்றது வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம்னா இப்போ நம்ம எதுக்கு ஆள் வேணும் அப்படின்றத பார்க்கணும். எம்ப்ளாயி ஸ்கில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா பேசுகிற மாதிரி இருக்கணும் ஒன்று. சேல்ஸ் பிச்சிங் கொடுத்தா எடுத்துகிட்டு போய் பிச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா பேச்சு தரமாக இருக்கணும் ஓவரால் சொல்ல போனால். ரெண்டாவது ஸ்கில் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் சிஸ்டம் நாலேஜ் நல்லாவே இருக்கணும். சொன்னால் புரிகிற மாதிரியான சில பசங்களுக்கு வந்து அது புரியவே மாட்டுது லாஸ்ட்டு அந்த விஷயத்தில். ஸோ அதை வந்து நம்ம நியூவாக எடுக்கும்போது குவாலிட்டியான பர்சன்ஸை வந்து ஹையர் பண்ணணும். ஸோ குவாலிட்டியான பர்சன் ஹையர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும். என்னென்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஒரு பார்ட் டைம் ஒர்க் மாதிரி இதை எடுத்துகிட்டு போகலான்ற ஒரு மைண்டில் இருக்குது. இதை போக போக ஃபைன் டியூன் பண்ணி என்ன பண்ணலான்றதை டிசைட் பண்ணணும். பார்ட் டைம் ஒர்க்காக இதை யார்கிட்டையாவது கொடுத்து ஒரு ஒர்க் ஃப்ளோ ஃபஸ்ட்டு எனக்கு ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு மாடல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு இதில் என்ன விஷயங்கள் முழுமையாக இருக்கும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும் அந்த ஒர்க் ஃப்ளோ அப்படின்றத வந்து இந்த ஆர்சிஏ ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தேவைப்படுது. இதில் இந்த வாட் இஸ் பீக்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்து 2-3 கஸ்டமர்ஸ் இனிஷியலாக நம்ம டார்கெட் பண்ணுவோம். கஸ்டமர்ஸுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்தை எழுதி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோம், எடுத்து வைக்கிறோம். அப்படி வைக்கும் போது ஆர்சிஏ ரிப்போர்ட் எடுப்போம். அந்த ரிப்போர்ட்டில் வந்து கஸ்டமருக்கு எடுத்து பேச சொல்லிட்டு பீச் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு 25 days அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. 25 to 2 அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம்னா 50 numbers to ஒரு மூணு நம்பர்ஸ் பேசினாங்கன்னா ஒரு 75 numbers கிட்ட ரீச் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ். இப்போதைக்கு நம்ம 50 கிளைண்ட்ஸை ரீச் பண்ணுவாங்கன்னே வச்சுக்கலாம். இதில் எல்லோரும் ஆக்டிவேட் ஆகணுன்றது தான் நம்மளோட விஷ். பட் ஆனால் இது வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணதில் ஆக்டிவேஷன் க்ரைட்டீரியா பண்ணுறவங்க எல்லாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2 விஷயமாக பிரிக்கலாம். பண்ணாதவங்க, பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. பண்ணாதவங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணலாம். பண்ணாதவங்களுக்கு வந்து நம்மளோட ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்குற மாதிரி ஒரு விஷயமா பார்க்கலாம். நம்பர் 2 வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன விஷயங்கள், என்ன பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணணும், ரிஸ்க் என்ன எடுக்கணும், ரிவார்டு என்ன பண்ணணும், என்ன கேபிட்டல் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து டிசைன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்சியை பற்றி புரிய வச்சு அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வர வச்சு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு நம்மளை ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலிமா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் இதோட பெனிஃபிட்ஸு. இயர்லி டார்கெட், குவார்ட்டர்லி டார்கெட் அப்படின்னு வைக்கும்போது ஸோ ஒரு டார்கெட் வச்சு தான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும். நம்ம சேல்ஸ் வரும். ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு 50 கிளைண்ட்ஸுக்கு பேசுகிறாங்கன்னா ஒரு மினிமம் 5 கிளைண்ட்ஸ் ஆகுது அவங்க ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். ஒரு குவார்ட்டர் எடுத்துட்டாங்கன்னா 15 கிளைண்ட்ஸ் கண்டிப்பாக மஸ்ட்டு, மினிமம் 15 கிளைண்ட்ஸ். ஸோ அந்த 15 கிளைண்ட்ஸை நம்ம அவங்க குவாலிட்டியாக டார்கெட் பண்ணுறாங்களா, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம பேட்ச் பண்ணி இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ரெடி பண்ணணும். ஸோ இதுதான் இந்த மைண்டில் இருந்த பேசிக். ஸோ இதை ஒன்றா தனித்தனியாக பிரிக்கணும்னா எம்ப்ளாயோட ஸ்கில்லை தனியாக நான் ஃபுல்லாக பிரித்து ஆகணும். டெய்லி ரொட்டீன்ஸை வந்து நான் அவர் பை அவராக உங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபர்தரான ஒரு அப்டேட்டாக நான் தரேன். இப்போ மைண்டில் இருக்கிற விஷயத்தை மட்டும் நான் இந்த வீடியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.